இன்னைக்கு மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்க மணி 6:30 ஆயிடுச்சு. இனிமேல் தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் போயிட்டு போகணும். வீட்டில் தான் இருக்காங்க. ஏன் போட்டு இருக்கு பெல் அடிச்சிருக்கேன். லைட் போட்டாச்சு. என்னன்னு தெரியல. ரீசார்ஜ் பண்ணி விட்டுருங்க எவ்வளோன்னு கேட்டு. நோட் 3 ரீசார்ஜ் பண்ணுமாமா கூப்பிட்டே இருந்துச்சு. நம்ம வீட்டுக்குள்ள வந்தால் மட்டும் ஒன்றும் தெரியாத மாதிரி ஓடிடுறாங்க. அவங்களால என்ன பண்ணுறது? இன்னைக்கு கடைக்கே போகாமல் வீட்டில் படுத்து தூங்கிக்கிட்டு நேற்றும் கடைக்கு போகல. அவங்களால கேட்குறதுக்கு ஆள் இல்லை கைஸ், கேட்குறதுக்கு ஆள் இல்லை. நான் வந்து இன்னும் பாத்திர வேலைக்கு போட்டு தண்ணி இது பண்ணிட்டு போயிட்டேன். ஓரளவுக்கு ரெஸ்ட் எடுக்கலாம். தினம் மதியானம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க, நாங்களாம் எடுக்கிறோமா ரெஸ்ட்டு? சரி என்னமோ பண்ணட்டும், நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. யாருக்கும் எந்த அட்வைஸும் நம்ம வந்து பண்ணோம்னா நம்மளுக்கு நல்லது நடக்கிறது இல்லை. அது வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, வெளியே இருக்கிறவங்களுக்கும் சரி. அவங்க எப்படியோ போயிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சம்பாதிக்கிறோமா, நம்ம ஒரு சேமிச்சு போட்டு வச்சுட்டு போயிடணும். கஸ்டமர் போயிட்டாங்கன்னா மாடி கிடைக்க மாட்டாங்க. இவங்களுக்கு ஏன் அதெல்லாம் தெரிய மாட்டேங்குதுன்னு தெரில. எனக்குலாம் வீட்டில் வந்து படுத்து தூங்க தெரியாதா? ஏன் நான் கடையிலே படுத்து தூங்கிட்டு இருக்கேன்? அதுதானே ரீசன். பண்ணட்டும், வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்லாமே கூடி விரைவில் தெரியும். கிளம்பு. லைட்லாம் மணி 7 ஆயிடுச்சு. 6:30 மணிக்கு வந்தோன்னா 1/2 hour ஆயிடுச்சு. வந்து துணி துவைக்கணும். இன்னைக்கு நம்மளுக்குலாம் யார் சப்போர்ட்டும் இல்லை காய்ஸ். நம்ம தான் வந்து உளுந்தாலும் பிறண்டாலும் வாடகையிலேருந்து எல்லாமே நான் தான் பார்த்தாகும். அதனால் போனால் தான் போடும். கடைக்கு வந்துட்டேன். என்னோட காஸ்டியூம் இன்னைக்கு வந்து க்ரீன். எப்பயுமே சனிக்கிழமை வந்து நான் பிளாக் தான் போடுவேன். இன்னைக்கு க்ரீன் போட்டிருக்கேன். இது அதுவும் பார்த்திங்கன்னா இது என்னோட சாரீ வந்து இளம்பிள்ளையில் எடுத்தோம். என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இது வேர் பண்ணுறதுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் சாரீலேருந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணி சுடிதாராக தைச்சிட்டேன். ஸோ நானே தைச்ச சுடிதார் இது. நானே பயந்துட்டேன். வர்றோம் விசிலர் அடிக்கிறீங்களா? சரி ஓகே காய்ஸ். எப்படி சொல்கிறது, ஏற்று ஊற்றுது காய்ஸ். சத்தியமாக சொல்கிறேன், டைமே போக மாட்டேங்குது. இன்னைக்கு முடிய தூக்கி இந்த இடத்துல வச்சு கிளிப் குத்தி வச்சுருந்தேன் காலையிலேருந்து. இப்போ தான் கழட்டி இந்த பக்கம் விட்டுருக்கேன். இதுதான் என்னோட காஸ்டியூம். இது நானே தைச்சது. எல்லாமே க்ரீன் 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 பிங்க் வந்து ஸ்னேகா க்ரீன். ஓகே, இப்போ வந்து பூ வச்சுட்டு ரீல்ஸ் எடுப்போம். எனக்குலாம் எதை பண்ண வேணாம்னு சொன்னாங்களோ அதை தான் கைஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் வந்து வெளி உலகத்தில் அதிகமாக சுற்றுறதில்ல, கடைக்குள்ள மட்டும் தான் இருக்கேன். அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்ந்துருவேன். சரிங்களா? பூ வச்சுட்டேன் ஒன் சைடு. ரீல்ஸ் எடுத்து போட்டு கஸ்டமர் வந்தாங்கன்னா அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே ரீல்ஸ் நான் வந்து எடுப்போம். முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியாக இருக்கிறத மட்டும்தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும், சிரிக்கிறது மட்டும் தான் காட்டணும்னு சொல்லிட்டு நான் இருக்கேன். அதனால தான் வந்து என்னோடய சோகத்தை எல்லாம் மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சிட்டு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ காய்ஸ், இன்னைக்கு வந்து என்னோட சந்தோஷத்துலேயும் என்னோட கஷ்டத்துலேயும் இருக்கிற நீங்கள் மட்டும்தான் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ். சரிங்களா? தேங்க்யூ ஆல். இப்போ போய் ரீல்ஸ் எடுப்போம். ஸோ இப்போ ரீல்ஸ்க்காக இந்த கொண்டையை போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ எனக்கு இந்த கொண்டையை போட்டக்காட்டி ஸ்கூல் டேஸில் வந்து கொண்டையை சுற்றிட்டு இந்த எம்ஜிஆர் பாட்டு இருக்குல்ல, அந்த இதுக்கெலாம் டான்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி எனக்கு தோணுது காய்ஸ், தோணுது. கொண்டையை பார்த்துங்காட்டி நல்லா இருக்கேனா? அவ்வளோதான். மணி 9:15 ஆயிடுச்சு. எடுத்து வச்சுட்டு கிளம்புவோம்.
பூவே கழுவி வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ போயிட்டு துணி துவைக்க போடணும், தோசை ஊற்றணும், ஃப்ரெஷ் ஆகிட்டு இது எல்லாமே பண்ணுவோம். முதல் ஃப்ரெஷ்ஷாக வெயில் தாங்க முடியல. மிஷின் ஏதோ என்னன்னு தெரியல. சரி ஓகே கைஸ், நான் சாப்பிட்டேன். துணி மட்டும் காய போட்டு தூங்க போகிறேன். ஸோ எல்லாத்துக்கும் குட் நைட். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் காயத்ரி. நமக்குட்டி பாய், குட் நைட்.